இந்த முட்டையும் சிக்கனும் சாப்பிட்டு உங்க வெயிட் லாஸ்ல போர் அடிச்சிட்டுனா அந்த ஒரு பன்னீர் ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது செம்ம டேஸ்டியா இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நிறைய பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம பேஜை கண்ணை மூடிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. என்னோட கிளைண்ட்ஸ் மாதிரி நீங்களும் உங்க தொப்பையை குறைக்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரீலை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி பூண்டை லைட்டாக இடிச்சு ஆட் பண்ணிருங்க. நீங்க பேஸ்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த பன்னீரை இது கூட அப்படியே ஆட் பண்ணிருங்க. அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இதை அப்படியே 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே லைட்டாக பெப்பரை போட்டு கசூரி மெத்தியை லைட்டாக தூவிட்டுக்கோங்க. இதாங்க டேஸ்ட்டோட மெயின் சீக்ரெட்டே. அப்புறம் ஒரு 1/2 லெமனை மேலே அப்படியே புளிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக மேலே மல்லி செடியை போட்டிங்கன்னா தரமான உங்கள் பன்னீர் ரெசிபி ரெடி. இது செம்ம சாஃப்டாக இருக்கும். இதில் 100 கிராமில் பார்த்தீங்கன்னா வெறும் 180லேருந்து 200 கேலரி தான் இருக்குது. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 18 கிராம் இருக்குது. நீங்கள் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னா இது ஒரு தரமான ஆப்ஷனாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவை நான் முட்டை சிக்கனே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.